ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரகத்திலிருந்து ரட்சித்தருளும், சகல ஆத்துமாக்களையும் பரலோகப்பாதையிலே வழிநடத்தியருளும், மதுரக்கமயமானவர்களுக்கு விசேஷ உதவி செய்தருளும். முதலாம் மறை நிகழ்ச்சி. கபிரியேல் தூதர் மரியாளுக்கு இயேசுவின் பிறப்பை அறிவித்தல். செபிப்போமாக. கல்குந்த சித்த பிரசன்ன மாதாவே, உம்முடைய உதரத்திலே தேவசுதன் செனிக்க தேவதூதன் சொன்ன மங்களத்தை கேட்டு என மகிழ்ந்தீரே. அந்த மகிழ்ச்சியை பார்த்து எங்கள் மனதிலே தேவ பக்தியும் நல்லெண்ணங்களும் உட்பவிக்க எங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்ளும். பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதினவை எங்களுக்கு நிலைத்திருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருளும். எங்களை சோதனையிலே விழுவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்திருளும். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். Go
நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 திருவசனங்கள் 51 தொடக்கம் 58 முடிய. யோவான் அதிகாரம் 6 திருவசனங்கள் 51 தொடக்கம் 58 முடிய. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கின்றேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கின்றேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்று வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கின்றேன். அதுபோல என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றுமே வாழ்வர். இது வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. இருந்தது போலே இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரகநெருப்பிலிருந்து ரட்சித்தருளும், சகல ஆத்துமாக்களையும் பரலோகப்பாதையில் வழிநடத்தியருளும், முதலுக்கு மையமாக வேண்டியவருக்கு விசேஷ உதவி செய்தருளும். இரண்டாம் மறை நிகழ்ச்சி தேவதாயார் எலிசபெத் அம்மாளை சந்தித்தது. செபிப்போமாக. கலிகுந்த சித்த பிரசன்ன மாதாவே, உம்முடைய பந்துவான எலிசபெத் கற்பிணியாயிருக்கின்ற போது அதிக தயாபரத்துடனே அவள் இல்லத்துக்கு போன இடத்திலே வினவுதல் கேட்டு மன மகிழ்ந்தீரே. அந்த மகிழ்ச்சியை பார்த்து நாங்களும் புரத்தியார் பேரில் அதிக தயாபரமாயிருக்க எங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்ளும். பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவரை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். Oh
அனைத்தையும் ஒன்றுபடுத்தும் இறைவா, இப்பெருவிழாவில் அப்பத்தையும் இரசத்தையும் காணிக்கையாக உம் திருமணம் கொண்டு வந்துள்ளோம். இவை உம் திருமகன் இயேசுவின் உடலாகவும் இரக்கமாகவும் மாறும்போது குறித்து காட்டும் ஒற்றுமை சமாதானம் ஆகிய கொடைகளை உமது திருச்சபைக்கு தயவுடன் தந்துள்ளோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எதையுங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழும் மெய்யான குருவாகியவர் நிலையான பணிமுறையை ஏற்படுத்தி மீட்பளிக்கும் பரிபொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பணி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பணியாளருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் திடமடைகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்தின திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்படுகின்றோம். ஆகவே தூயவர், அதிதூதர், அரியணை சூழ்வோர், ஆட்சி புரிவோர் மற்றும் வானக செயலையும் அணிகளோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிமையை பண்ணி செய்து முடிவென்றே சொல்லுவதாவது. பரிசுத்தர், 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 உம்முடைய நிழலாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உம்முடையதாக நிறைந்தன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருவோர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, இறையாகவே தூயவர், பிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தி எழ வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வாறின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரக்கமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. ஏனெனில் அவர் பாடுபட மனமோந்து தம்மை கைகளில் தந்த இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக கைகப்பட இயேசுவே போற்றி. அவனுமே அவருடைய பின்னத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். என் ஆண்டவரே, தேவனே, எங்களுக்காக மரித்தவரே, இயேசுவே போற்றி. இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய ஊழியம் புரிய தகுந்த நிலைகளை ஏற்படுத்தினீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியோடு சேர்த்துள்ள வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை குகலாம் பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தோமஸ் சந்திரநாயகம் ஆண்டரே, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுலைகள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கனிச்சாயான மாட்சிமிக்க மரியாள், அவர் துணைவர் சூசியப்பு, புனித அப்போஸ்தலர்களை கொண்டவராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு சிறுமகன் இயேசு கிறிஸ்து வழியா உம்மை புகழ்ந்தேற்றும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. இறைவன் எங்களை அன்பு செய்கின்ற தந்தை, எல்லாவித தீமைகளிலிருந்தும் எல்லாவித பாவ செயல்களிலிருந்தும் எங்களை காத்து வருகின்றவர். வல்லவராம் இறைவனிடமும் எங்களை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கின்ற அந்த ஆண்டவரிடம் எங்களுடைய தேவைகளை மனதில் கொண்டு உருவமுடன் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பூஜிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் உலகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றைய உணவை எங்களுக்கு தந்தருளும். எங்களுக்கு மெஸ்ஸவனை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடப்படாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு வேண்டிய அமைதியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியும் அளித்துள்ள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் இந்த மாலை வேளையிலே உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் சர்வேஸ்வருடைய சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் சர்வேஸ்வருடைய சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் சர்வேஸ்வருடைய சமரியே எங்களுக்கு சமாதானம் தந்திடும். இதோ இறைவனின் செம்மறை, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், உடைந்து போன மனித உறவுகளை ஒட்ட சரி செய்ய இந்த மாலை வேளையிலே நாங்கள் தகுதியில்லாதவர்களாக இருக்கின்ற பொழுது கிறிஸ்துவை இயேசுவை எங்களுடைய உள்ளத்திலும் உடலிலும் ஏற்றுக்கொள்ள நாங்கள் வலுவற்றவர்களாக இருக்கின்ற பொழுதும் வலு தந்து ஆறுதல் தந்து அமைதி தந்து என்ற இரவை புனிதப்படுத்த அமைதிப்படுத்த வரை இருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரெல்லாம் இவருடைய திருவிழந்து கிடைக்கப்பட்ட நாங்கள் பெயர் பெற்றோர். ஆண்டவரே இருக்கிறவர், நான் சொல்லியிருக்கிறவர், ஆனால் வாக்கியம் சொல்லிய ராணுவா நற்கருணை போட்டித்தோவின் பணிகளிலிருந்து வழங்கப்படும் தப்பியுள்ள கத்தோலிக்க சகோதரர்கள் மற்றும் வந்து நற்கருணையை பெற்றுக்கொள்ளுமாறு அன்பு. Thank you.
இறைவாவுடைய திருமகனை ஆகிய இயேசுவின் திருவுடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு கொடையாக தந்தமைக்கு உமக்கு நன்றி செலுத்தி மன்றாடுகின்றோம். அவருடைய இறப்பையும் உயிர்ப்பையும் அருட்சாதன முறையை கொண்டாடிய நாங்கள் அவரை போல் உலகின் ஈடேற்றத்திற்காக எங்கள் உடலை கையளிக்கவும் எங்கள் இரத்தத்தை சிந்தவும் வேண்டும் என்ற அழைப்பினை ஏற்று மனத்துளியுடன் வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல ஜீவிக்கின்ற இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கு அன்பு பணிபுரிந்து வாழ சமாதானத்தில் சென்று வருவோம். Thank
எங்கள் மத்தியில் எழுந்தருளி இருக்கின்ற இந்த மண்ணில் அப்பத்தில் எங்களோடு உரையாடுவதற்காக, எங்களோடு உறவாடுவதற்காக இந்த ஒரு மணி நேரமும் எங்கள் கூட இருந்து எங்களுடைய உணர்வுகளை, எங்களுடைய உள்ள கிடைக்கைகளை, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் மேம்படுத்த இந்த வேளையில் எழுந்தவர்கள் இருக்கின்ற இந்த ஆண்டவரை நாங்கள் போற்றுவோம். உயர்ந்தவராக இருக்கிறார், பெரியவராக இருக்கிறார், எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வை கொடுக்கின்றவராக இருக்கிறார், எங்களோடு கூட வழிநடத்துகின்றவராக இருக்கிறார். திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 146 1-2 வசனங்களிலே இந்த ஆண்டவரை போற்றுகின்ற பொழுது சொல்வார், நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, நான் உயிரோடு உள்ள அளவும் ஆண்டவரை போற்றிடுவேன், என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடுவேன் என்று சொல்லி இந்த ஆண்டவரை புகழ்கின்றார். மனிதர்களாக உடைந்து போகின்ற மக்களை போன்ற வாழ்க்கையை தாங்கி நிற்கின்ற நாங்கள், நீர்மேல் குமிழி போல இருக்கின்ற எங்களுடைய வாழ்வு, இருப்பும் இயக்கமும் இந்த உயிருள்ள ஆண்டவரிலே தங்கி இருக்கின்றது. இந்த உலகிலே என்னை படைத்திருக்கிறார், இந்த உலகத்திலே என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார், இந்த உலகத்திலே என்னோடு வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகின்ற பொழுது, விழுந்து போகின்ற பொழுது, தளர்ந்து போகின்ற பொழுது இந்த ஆண்டவர் எனக்கு நம்பிக்கையாக வருகிறார், இந்த ஆண்டவர் எனக்கு பலத்தை தருகின்றார், சக்தியை தருகின்றார், எனக்கு வாழ்வை தருகின்றார். இந்த ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரிடம் இருந்து எதிர்பார்ப்பது எதுவும் இல்லை. ஆனால் இந்த உயிருள்ள ஆண்டவரை ஏன் நாங்கள் புகழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த உயிருள்ள ஆண்டவர் என்னுடைய வாழ்வின் அச்சாரியாக இருக்கிறார். இந்த நற்கருணை ஆண்டவர் என்னுடைய வாழ்வின் மையமாக இருக்கின்றார். மனிதனுடைய புகழ்ச்சி, மனிதனுடைய போற்றுதல்கள், மனிதனுடைய எதிர்த்தமான நன்றிகளையும் எதிர்பார்க்காமல் இருக்கின்ற இந்த ஆண்டவர் சொல்வார், காற்றே, கடலே, மேகமே, இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா இயற்கையே, மனிதனே, அரசனே, ஆட்சியில் இருப்பவர்களே, அழிந்து போகின்ற மனிதனே, இந்த ஆண்டவரை போற்றுங்கள் என்று சொல்லுகிறார். ஏனெனில் அனைவருக்கும் மேலாக இருக்கின்றவர், அனைவரையும் காக்கின்றவர், வாழ்வை கொடுக்கின்றவர், வாழ்விக்கின்றவர், வல்லவர் இந்த வேளையிலே எங்கள் மத்தியில் இருக்கிறார். இந்த நல்லவரை, இந்த வல்லவரை, எனக்கும் உனக்கும் உயர்ந்தவராக இருக்கிறவரை இந்த வேளையிலே பின்பற்றுகின்ற புகழ்ச்சி பாடல் உண்டாக நாங்கள் போற்றுவோம், புகழ்வோம். எங்களுடைய உள்ளத்தில் இருந்து எழுகின்ற நன்றிகளை, எங்களுடைய புகழ்ச்சியை இந்த பாடலின் ஊடாக இந்த ஆண்டவருக்கு சாற்றுவோம். Amen.
நீர் தந்த வார்த்தைகள் கொண்டு நீர் தந்த ஆற்றல்கள் கொண்டு உண்மை நாங்கள் போற்றி இருக்கிறோம், புகழ்ந்து இருக்கின்றோம், உமக்கு ஆராதனை செய்கிறோம். எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எழுகின்ற எண்ணங்களினால், எங்களுடைய வாய்களில் இருந்து வருகின்ற வார்த்தைகளினால் ஆண்டவரை போற்றி இருக்கிறோம். இவையெல்லாம் நீர் தந்தவை, உம்முடைய மகிமைக்காக தந்தவை. ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்தி இருக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். என்னுடைய கடந்த வாழ்வில் நீ புரிந்த அற்புதங்களை அதிசயங்களை எண்ணி பார்த்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே என்னோடு கூட பயணிகள். ஆண்டவரே உம்மை போற்றுகின்ற பொழுதும் உம்மை புகழுகின்ற பொழுதும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உமக்கு நன்றி சொல்லுகிற பொழுதும் ஆண்டவரே உயிருள்ள உன்னதமான புனிதத்தின் உறைவிடமாக தூயவராக இருக்கின்ற உம்மை அணுகி வர முடியாதபடி ஆண்டவரே எனக்குள் இருக்கின்ற என்னுடைய பாவங்கள், எனக்குள் இருக்கின்ற என்னுடைய கரைகள், என்னுடைய இருந்த வாழ்வு ஆண்டவரே எனக்கு உமக்கு இடைவெளியை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நான் உழைத்து நான் விலகி சென்ற சந்தர்ப்பங்கள், உம்முடைய அன்பிலிருந்து நான் வாழ்ந்த, உம்முடைய அன்பை விட்டு விலகி வாழ்ந்த எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரே என்னை உம்முடைய உன்னதமான அன்பிலிருந்து பிரித்திருக்கிறார்களே. நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற பாவ வாழ்வு, நான் மூழ்கி இருக்கின்ற என்னுடைய தீய எண்ணங்கள், நான் செய்து கொண்டிருக்கின்ற என்னுடைய சிற்றின்ப ஆசைகள் ஆண்டவரே உம்மை அணுகி வர முடியாதபடி, உம்மை நெருங்கி வர முடியாதபடி, உம்முடைய தூய்மையில் என்னையும் இழைத்துக் கொள்ள முடியாதபடி ஆண்டவரே எனக்கு தடையாக இருக்கிறார். ஆண்டவரே அந்த மோசேக்கு நீ அந்த எரிகின்ற முச்செடிகளை காட்சி கொடுத்த பொழுது உம்மை அணுகி வர முற்பட்ட வேளையிலே அந்த மோசேக்கு நீ சொல்லுகிறேன் என்னை அணுகி வராது, ஏனெனில் நீ நிற்கின்ற இடம் புனித பூமி, உன்னுடைய காலடிகளை கழற்றி விடு என்று சொல்லி அந்த மோசேக்கு கூறிய அதே வார்த்தையை என்று எனக்கு இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீ சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே. எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பாவிகளாக இருக்கிறோம், எங்களுடைய பாவ கரைகளோடு இந்த இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே தூயவராக உம்முடைய உன்னதமான பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிற நாங்கள் எங்களுடைய எண்ணத்தினால், எங்களுடைய சிந்தனைகளினால், என்னுடைய வாழ்க்கையினால் ஆண்டவரே உமக்கும் நீ தந்திருக்கிற என்னுடைய உறவுகளுக்கு எதிராக நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன். கரை படித்த உள்ளங்களோடு, கரை படித்த வாழ்க்கையோடு என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய குற்றங்களை நீர் எண்ணி பார்ப்பீராக. ஆண்டவரே நான் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தகுதியில்லாத ஒரு பெரிய பாவியாக இருக்கிறேன். ஆண்டவரே என்னை மன்னியும். ஆண்டவரே அந்த இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று சொல்லி உம்மை நோக்கி கூவி அழைத்த அந்த பிறவி குருடனுக்கு புது பார்வையை கொடுத்தீரே. ஆண்டவரே இந்த உலகத்தை புது கண்களாலே பார்க்கின்ற அந்த உன்னதமான பாக்கியத்தை கொடுத்தீரே. ஆண்டவரே பாவியாக இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிற நான் உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய பாவ கரைகளை, என்னுடைய பாவ கட்டுக்களை அவிழ்த்து விடும் என்று சொல்லி உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். ஆண்டவரே அந்த இரண்டு லாசரை அந்த கல்லறையிலே இருந்து வெளிவர சொல்லுகிற பொழுது இவனுடைய கட்டுக்களை அவிழ்த்து இவனை போக விடுங்கள் என்று சொன்னது போல என்னுடைய பாவ கட்டுக்களை அவிழ்த்து ஆண்டவரே என்னுடைய வாசுகளை அறுத்து என்னுடைய வாழ்விலே கரை படித்திருக்கின்ற எல்லா கட்டுக்களையும் அவிழ்த்து ஆண்டவரே உம்மை அணுகி வருவதற்கு எனக்கு அருள் தாரும். ஆண்டவரே பாவியாக இருக்கிறேன், ஆண்டவரே பலவீனனாக இருக்கிறேன். அந்த சக்கையை உம்மை காண வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு உம்மை தேடி வந்த பொழுது அவரை அன்பு செய்தேன், அவருடைய இல்லத்திற்கு சென்று அவரோடு விருந்துண்டேன். ஆண்டவரே இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, இவனும் ஆபிரகாமின் மகன் என்று சொல்லி நீர் அவரை புகழ்ந்தீரே. ஆண்டவரே இந்த இடத்திலே இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய குறைகளில் இருந்து விடுபட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நீர் விடுவிப்பீர் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த இடத்திலே இருக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய குறைகளை, குற்றங்களை, எங்களுடைய பாவங்களை எங்களை கழுவி புனிதப்படுத்தும். ஆண்டவரே உம்முடைய இலாவிலிருந்து வழிந்தோடிய இரத்தத்தினாலும் நீரினாலும் ஆண்டவரே எங்களை கழுவி துடையும். ஆண்டவரே நான் என்னுடைய அயலவருக்கு எதிராக, என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய கணவனுக்கு எதிராக, என்னுடைய மனைவிக்கு எதிராக, என்னுடைய பிள்ளைகளுக்கு எதிராக, என்னுடைய பெற்றோருக்கு எதிராக, நீர் தந்திருக்கின்ற உம்முடைய பணியாளர்களுக்கு எதிராக ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன். சமூகமாக, தனிப்பட்ட மனிதனாக பாவியாக இந்த இடத்தில் இருக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய உறவுகளை, என்னுடைய மண்ணை காட்டி கொடுத்த கயவனாக இருக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய மற்றவர்களுடைய வாழ்வை கெடுப்பதிலே குறியாக இருக்கிறேன். ஆண்டவரே என்னை மன்னியும். நான் திரும்பி வாழ்வதற்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறேன், புது வாழ்வு பெறுவதற்கு வாய்ப்பை தந்திருக்கிறேன். நான் பயன்படுத்திக்
கொள்ள எனக்கு ஆண்டவரை அருள் செய்யும் ஆண்டவரை. அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, யாரும் உனக்கு தீர்ப்பிடவில்லையா, நானும் தீர்ப்பிட மாட்டேன் என்று சொல்லி நல்ல ஒரு நீதிபதியாக அந்த பெண்ணை மன்னித்தீரே ஆண்டவரே. இந்த இடத்திலே பல்வேறுபட்ட மனிதர்களாக பல்வேறுபட்ட பாதிகளாக எங்களுடைய சிந்தனைகளினால் எண்ணத்தினால் செயல்களினால் பல்வேறுபட்ட விபச்சாரங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் ஆண்டவரே. பாவிகளாக இருக்கிறோம். என்னுடைய குறைகளை குற்றங்களை மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் பாவிகளாக வந்திருக்கிறோம். நாங்கள் இருக்கின்ற நிலையில் உம்மை தேடி வந்திருக்கிறோம். தூய்மையின் உறைவிடமாக அந்த ஒன்று அப்பத்திலே எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருந்து எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் ஆழத்தையும் எங்கள் ஒவ்வொருவருடைய எண்ணத்தையும் அறிந்து கொண்டு இருக்கிறீர்கள் ஆண்டவரே. எங்களை உறுதிப்படுத்தி வருகின்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். எங்களுடைய பாவங்களை கழுவும், எங்களுடைய குறைகளை நீக்கும் தூயவராக உம்மை நாங்கள் தூய்மையோடு உண்பதற்கு, தூய்மையோடு நாங்கள் உட்கொள்வதற்கு, தூய வாழ்வை வாழ்வதற்கு, எனக்கு தந்திருக்கின்ற அயலவர்களோடு உறவுகளோடு நல்ல உறவை வளர்த்துக் கொள்வதற்கு ஆண்டவரே எனக்கு வழிதாரும். என்னுடைய பாவங்களை கழுவி நான் புனிதனாக வாழ எனக்கு அருள் செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை எண்ணி பார்த்து நான் கண்ணீரோடு அழுகிறேன். அந்த தாவீது அரசன் தான் செய்த பிழையை அழுது உம்மை நோக்கி கண்ணீர் விட்டு கதறி அழுத பொழுது அவருடைய பாவத்தை மன்னித்தீர் ஆண்டவரே. இந்த இடத்திலே நான் கண்ணீரோடு இருக்கிறேன், உள்ளத்தின் ஆழத்தில் கண்ணீரோடு இருக்கிறேன் ஆண்டவரே. என்னை மன்னிப்பீர் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருக்கிறேன். அந்த நம்பிக்கையிலே என்னை உம்மை நோக்கி நான் கூவி அழைக்கிறேன். பின்வருகின்ற இந்த மன்னிப்பு பஜனையினூடாக ஆண்டவரே மீண்டும் ஒரு முறை என்னை கழுவிப்பீர், என்னை புனிதப்படுத்துவீர், உம்முடைய தூய்மையில் எதையும் உழைப்பீர் என்ற நம்பிக்கையோடு நீர் தந்திருக்கின்ற வார்த்தை, நீர் தந்திருக்கின்ற ஆற்றல்கள் கொண்டு உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன் ஆண்டவரே. பாராமுகமாக இல்லாதையும் என்னை பாவித்திலிருந்து விடுவியும் புனிதனாக, மனிதனாக, மனித மாண்புள்ள ஒரு நல்ல இதயம் கொண்ட மனிதனாக நான் வாழ்வதற்கு எனக்கு துணை செய்யும் ஆண்டவரே. வேளையில எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்துக்குள்ளும் சென்று நான் எங்கெல்லாம் மாற்றத்தை அனுபவிக்க விரும்புகிறேனோ, எங்கெல்லாம் நான் குற்றத்தை கரைபடித்த உள்ளத்தோடு எண்ணத்தோடு இருக்கிறேனோ அவற்றிலிருந்து விடுபடுவதற்கு இந்த நற்கருணை ஆண்டவரிடத்தில் நாங்கள் சக்தி கேட்போம், நாங்கள் பலம் கேட்போம், மன்னிப்பு கேட்போம். இந்த ஆண்டவர் எங்களை எப்பொழுதும் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார். அவர்கள் திருப்பதித்த வஜனையில அனைவரும் பக்தியோடு Yeah.
தந்தையினுடைய இரக்கத்தை அந்த உறவை அவன் வளர்த்து கொண்டார்கள். அதுபோல அங்கு போயிருந்த உறவை உங்களுக்கும் எனக்கும் இடையே ஏற்பட்டிருந்த உறவுகளை வளப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இந்த வேளையிலே நான் வந்திருக்கிறேன். நான் வந்திருக்கிற பொழுது என்னை மன்னித்திருக்கிறேன், என்னை ஏற்றிருக்கிறேன், உங்களுடைய அன்பிலே என்னை இணைத்திருக்கிறேன். ஆண்டவரே, அருள் பகிர்ந்த என்னுடைய உறவுகளுடைய உறவை நான் வளப்படுத்துவதற்கு சக்தியை தந்திருக்கிறேன். ஆண்டவரே, நம்பிக்கையோடு இருக்கிறேன். புது வாழ்வை நான் வளர்த்துக் கொள்வதற்கு நீர் எனக்கு தந்த சந்தர்ப்பத்தை உமக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, பாவியாக இருந்த பொழுதும் என்னை நீ தள்ளிவிடாமல் மீட்க வேண்டும் என்று சொல்லி மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்திலே வந்திருக்கின்றேன் என்பதை ஆண்டவரை நான் மறந்திருந்தால் நான் பாவியாக இருக்கிறேன், பாவியாக இருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய உறவுகளுக்கு என்னுடைய உன்னதமான உங்களுடைய அன்பை மறந்து நான் பாவியாக அழைத்து நின்று பொழுதும் இந்த வேளையிலே உங்களிடத்திலே நான் ஓடி வந்து உங்களுடைய இரக்கத்தை, மன்னிப்பை, உங்களுடைய அந்த உன்னதமான பாசத்தை கேட்டு வேளையில ஆண்டவரே எனக்கு மன்னிப்பை தந்திருக்கிறேன். என்னை உங்களுடைய அன்பிலே நினைத்திருக்கிறேன். என்னுடைய குற்றங்களை கருவி தூய்மைப்படுத்தி இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஆண்டவரே, அதே நம்பிக்கையோடு இன்றைய நாளிலே என்னோடு பேசுகிறேன். அந்த பேசுகின்ற செய்தி என்னவென்று கேட்க என்னுடைய உள்ளத்தை, என்னுடைய செவிகளை ஆண்டவரை நான் திறந்து விடுவதற்கு, எனக்குள் மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கு, நான் ஒரு மனித நேயமுள்ள மனிதனாக மாறுவதற்கு, மனித நேயத்தை வாழ்ந்து காட்டிய உண்மை பின்பற்றி வாழ நீ தந்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள ஆண்டவரை அருள்தாரும். உன்னுடைய வார்த்தையை என்னுடைய வாழ்வாக்க அருள் புரியும். உன்னுடைய குறைகளை, குற்றங்களை கழுவி புரிதப்படுத்தி ஆண்டவர் இந்த வேளைகளை எங்கள் ஒவ்வொருவரோடு பேசுகிறார். அவரின் வார்த்தையை கேட்பதற்கு அனைவரும் விடுதலித்தோம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறை வசனங்கள் 32 தொடங்கி 39 முடிய. மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 32 தொடங்கி 39 முடிய. இயேசு தம் சீடரை வரவழைத்து, நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்ளுகிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கின்றார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிடவும் நான் விரும்பவில்லை. அனுப்பினால் வழியில் தளர்ச்சி அடைந்து விடலாம் என்று கூறினார். அதற்கு சீடர்கள் அவரிடம், இவ்வளவு திரளான மக்களுக்கு அளிக்க போதுமான உணவு நமக்கு பாலை நிலத்தில் எங்கிருந்து கிடைக்கும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உள்ளன, சிறு மீன்களும் இருக்கின்றன என்றார்கள். தரையில் அமருமாறு மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். மீதியாயிருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக 4000 ஆண்கள் உள்ளனர். பின்பு அவர் மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு படகேறி மகத நாட்டு எல்லைக்கு சென்றார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அமர்ந்து கொள்வோம். இவர்கள் வழியிலே சோர்ந்து போவார்கள், வழியிலே தளர்ச்சி அடைந்து விடுவார்கள். ஆகவே இவர்கள் வழியிலே சோர்ந்து போகின்ற பொழுது, விழுந்து போகின்ற பொழுது, தளர்ந்து போகின்ற பொழுது இந்த மக்கள் கூட்டம் எப்படி இருக்க? ஆகவே ஆண்டவர் மனிதநேய உள்ளவராக யோசிக்கிறார். இவர்களுக்கு உணவு கொடுத்து அனுப்புவோம். ஆகவே உணவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பாலைநிலத்தில் ஆண்டவர் இவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு நாங்கள் எங்கே போவது? எங்களிடத்தில் ஒன்றும் இல்லையே. 7 அப்பங்கள் மட்டுமே எங்களிடத்தில் இருக்கு, 2 மீன் இருக்கு. இத்தனை ஆயிரம் பேருக்கு இவற்றை நாங்கள் எப்படி பகிர்ந்து கொடுப்பது? இத்தனை ஆயிரம் மனிதர்கள் உண்டு கொள்வதற்கு இந்த 7 அப்பமும் எப்படி முடியும்? ஆண்டவர் 5000 பேருக்கு உணவு கொடுக்கின்ற பொழுது இதே வார்த்தைகளை சீடர்கள் சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சொல்லுவார்,
நீங்களே இவர்களுக்கு உணவு கொடுங்கள், நீங்களே இவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்வார் கிறிஸ்து இயேசுவுக்கு பிரியமானவர்களே. எங்களுடைய வாழ்வில் நாங்கள் உள்ளதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்விலே இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அங்கே கற்றுக் கொடுக்கிறார். இன்றைய நற்செய்தியிலும் அதையே சொல்லிக் கொடுக்கிறார். உங்களுக்குள் இருப்பதை, உங்களுக்குள் இருக்கிற இந்த 7 அப்பத்தையும் மீன்களையும் நீங்கள் பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது அங்கே அற்புதம் கிடக்கின்றது, அங்கே புதுமைகள் மலர்கின்றது, மனித உறவு அங்கே வளப்படுத்தப்படுகின்றது, மனித வாழ்வு அங்கே மேம்படுத்தப்படுகின்றது. உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே அருந்து போயிருக்கின்ற, நீங்கள் தள்ளி வைத்திருக்கின்ற இந்த கூட்டம் தான் இன்று உங்களிடத்தோடு ஒட்டி வாழ்வதற்கு ஆசைப்படுகிறது. துணை செய்த ஆண்டவரை நாங்கள் மலர்கள் ஆராய்ச்சி செய்ய இருக்கிறார். அவர்கள் ஆண்டவரை இந்த விடைகளை ஆராய்ச்சி செய்கிற பொழுது எங்களுடைய போற்றியை புகழ்ச்சியை நாங்கள் கொண்டு கொள்வதை இந்த உயிருள்ள ஆண்டவருக்கு செய்வோம். அவரை அனைவர் விடத்தாற்படித்து இந்த போற்றியை, இந்த ஆராய்ச்சியை பரப்புவோம்.
எங்களுடைய தேவைகள் வேண்டுதல்கள் எல்லாம் நீங்கள் அவற்றையெல்லாம் சுபத்தில் நம்பிக்கையோடு கேட்கிறீர்களோ அவை உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்ன உயிருள்ள ஆண்டவர் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். அவை நம்பிக்கையோடு நாங்கள் கேட்கின்றதை கிடைக்கும் என்ற அந்த திடத்தோடு எங்களுடைய தேவைகளை எடுத்துச் சொல்லி கொண்டாடுவோம். வானின்று இறங்கி வந்த அப்பமாகிய உமது மகன் இயேசுவை உமக்கு தந்த தந்தையை இறைவா, உமது திருச்சபையில் பணிபுரியும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள், பொது நிலையினர் தங்கள் பணி வாழ்வில் சிறக்கவும், தியாக வாழ்விலும் மறைநடப்பு பணியிலும் சிறந்து விளங்கவும் அருள் புரிய வேண்டும் என்று நற்கருணையின் ஆதரே உம்மை மன்றாடுகின்றோம். பங்கில் வாழும் குடும்பங்களுக்காக உணவு வருகின்றோம். குடும்ப தலைவர்களின் தொழில்துறைகள் விருத்தி அடையவும், பிள்ளைகள் கல்வி செல்வத்தில் தலை தோங்கவும், குடும்பத்தில் ஒற்றுமை சமாதானம் நிலவவும் மரபண்ட வேண்டும் என்று நற்கருணையின் ஆதரே உம்மை மன்றாடுகின்றோம். குணப்படுத்தும் நாதரே, உம் தரிசனத்தை காண முடியாமல் வீடுகளிலும் வைத்தியசாலைகளிலும் நோய்கள் காப்பாடுவதை கருணை கொண்டவர்கள் அவர்களுக்கு சுகம் கொடுத்து ஆறுதலாகவும் கேட்கிறதாகவும் இருந்து அவர்கள் நோய்களிலிருந்து விடுதலை பெற்றிட வேண்டும் என்று நற்கருணையினாலே உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணப்பத்தை கேட்கும் நற்கருணையினாலே எம் அனைவருக்காக உம்மிடம் வருகின்றோம். உலகியல் வாழ்வில் பல சிக்கல்களை எதிர்கொள்பவர்கள் முழு ஆளுமை கொண்டவர்களாக உருவாகவும் தீயவற்றுக்கு அடிபணிந்து விடாமல் துணுவுடன் விடுதலை நோக்கி நடைபெற கருணை கண்காட்சிய வேண்டும் என்று நற்கருணையினாலே உம்மை மன்றாடுகின்றோம். நற்கருணையினாலே நாளே நாளில் ஜூபிலி விழாவை கொண்டாடவிருக்கும் நாம் அன்போடும் ஒற்றுமையோடும் கொண்டாடவும் எவ்வித தடையின்றி அன்னையோட விழா சிறப்புறவும் அன்னையின் ஆசை ஒவ்வொருவருக்கும் கிடைத்திடவும் வேண்டும் என்று நற்கருணையினாலே உம்மை மன்றாடுகின்றோம். என்னுடைய தனிப்பட்ட சுக தேவைகளுக்காக நாம் செலுத்தோம். என்னுடைய வாழ்வில் இந்த மனிதத்தை காத்துக்கொள்ள Amen.
மரியாயின் மைந்தனே
இந்த கீதத்தில் பகிர்வோம்.
Service,